பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பழமான தக்காளியாக 4 சேர்த்துக்கலாம். தக்காளி மசிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடணுங்க. இந்த அளவுக்கு இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சோம்பு தூளையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால நல்லாவே கெட்டிப்படும். இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லைங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. சுவையான டிஃபன் சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.